இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையிலான வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்றைய நற்செய்தி, கனியினால் அறியுங்கள். பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் 4 பிரபலங்களை நடுவர்களாக கொண்ட குழு அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரே உருவ அமைப்பை கொண்ட மூவரில் யார் நிஜமான நபர் என்றறிய பல கேள்விகளை கேட்பர். அதில் 2 பொய்யான நபர்கள். உண்மையான நபரை கண்டறிவது குழுவின் பொறுப்பு. நடுவர்கள் பல சாதுரியமான கேள்விகளை கேட்டாலும் இன்னார் யார் என்று கண்டுபிடிக்க நடுவர்கள் சிரமப்படுவர். போலியான நபர்கள் உண்மையை பொழுதுபோக்காக குழப்புவதே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி. கள்ள உபதேசிகளை குறித்து யார் இன்னார் என்னும் கேள்வி ஊடகங்களுக்கு பொருந்தாத ஒன்று என்றாலும் அதே போன்று சவாலாய் அமையக்கூடிய ஒரு முக்கிய கேள்வியாய் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும் பட்சிக்கிற ஓநாய்கள் என்பதினால் விழித்திருங்கள் என்று இயேசு எச்சரிக்கிறார். இங்க நிறைய கேள்விகளை கேட்பதல்ல காரியம், நல்ல கண்களை கொண்டிருப்பதே காரியம். அவர்களுடைய கனிகளை பாருங்கள், அதனாலே அவர்களை கண்டுபிடிக்க முடியும். நல்ல கனிகளையும் கெட்ட கனிகளையும் காண்பதற்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்றவை நல்ல கனிகள். ஓநாய்கள் வஞ்சிக்க கூடியவை என்பதினால் நாம் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆனால் ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் நல்ல மேய்ப்பரும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவருமாகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோம்.